உங்க அடிமையை ஏன் ஸ்டாலின் சார் கரூரில் இருந்து கோவைக்கு மாத்துனீங்க? கடைசி கட்ட பிரச்சாரத்தில் விஜய் கேள்வி. தமிழக சட்டசபை தேர்தல் களத்தில் அனல் பறக்கும் பிரச்சாரங்களுக்கு இடையே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஆளுங்கட்சியின் விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆற்றிய ஆவேசமான உரை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக கரூர் மற்றும் நாமக்கல் பகுதிகளில் அவர் மேற்கொண்ட சுற்றுப்பயணத்தின் போது ஏற்பட்ட காலதாமதம் மற்றும் அதன் பின்னணியில் உள்ள அரசியல் மோதல்களை தொட்டு அவர் முன்வைக்கும் வாதங்கள் தமிழக அரசியலில் புதிய விவாதங்களை கிளப்பியுள்ளன. காவல்துறையினரால் ஒதுக்கப்பட்ட நேரத்திற்குள் வரவில்லை என்று தன்மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளை மறுக்கும் விஜய், மக்களின் எழுச்சியே தனது பயணத்தின் வேகத்தை தீர்மானிக்கிறது என்பதை அழுத்தமாக பதிவு செய்கிறார். நாமக்கல்லில் இருந்து கரூர் நோக்கி வரும் வழியில் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான மக்களின் அன்பையும் வரவேற்பையும் தன்னால் புறக்கணித்துவிட்டு வர முடியாது என்பதை விஜய் மிக உருக்கமாக குறிப்பிடுகிறார். நாமக்கல்லில் இருந்து கரூர் வர வழியில் இருந்த மக்கள் எல்லாரையும் நான் என்ன அம்போன்னு விட்டுட்டு வர சொல்றீங்களா என்று அவர் கேட்கும் கேள்வி, அதிகார வர்க்கத்தின் கட்டுப்பாடுகளை விட மக்களின் உணர்வுகளுக்கேதான் முன்னுரிமை அளிப்பேன் என்பதை உணர்த்துகிறது. தொழில்நுட்ப வசதிகள் நிறைந்த இந்த காலத்தில் தான் எவ்வளவு நேரத்தில் வந்தேன் என்பதையும் மக்கள் கூட்டம் எப்படி இருந்தது என்பதையும் உலகமே நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கும் போது எவ்வித மனசாட்சியும் இன்றி தன்மீது பழி சுமத்துவது நியாயமற்றது என்று அவர் சீறுகிறார். சட்டசபையில் அமர்ந்து கொண்டு தன்னை விமர்சிப்பவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் விஜய், கரூர் விவகாரத்தில் உண்மையான நிலவரம் என்ன என்பதை அந்த பகுதி மக்களே நன்கு அறிவார்கள் என்று கூறுகிறார். அரசியல் பண்ண மாட்டோம் என்று வீடியோ போட்டுவிட்டு பின்னர் சட்டசபையில் தன்மீது பழி போடுபவர்களின் இரட்டை வேடத்தை அவர் இந்த உரையின் மூலம் தோலுரித்து காட்டுகிறார். ஒரு தலைவன் என்பவன் குளிர்சாதன அறையில் அமர்ந்து திட்டமிடுபவன் அல்ல, மாறாக புழுதி பறக்கும் வீதிகளில் மக்களோடு மக்களாக நிற்பவன் என்பதை தனது பயணத்தின் மூலம் அவர் நிரூபிக்க முயல்கிறார். இந்த விமர்சனங்கள் யாவும் தனது எழுச்சியைக் கண்டு அஞ்சும் எதிர்த்தரப்பினரின் விரக்தி என்று அவர் சாடுகிறார். மேலும் திராவிட கட்சிகளின் தேர்தல் உத்திகளை மிக கடுமையாக சாடும் விஜய் ஒரு குறிப்பிட்ட வேட்பாளரை சுட்டிக்காட்டி எழுப்பும் கேள்வி அரசியல் அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 20 வருஷமா கரூர்ல மட்டுமே போட்டி போட்ட உங்களுடைய ஒரு அடிமையை ஏன் கோயம்புத்தூர் வரைக்கும் ஓட வச்சீங்க என்று அவர் ஸ்டாலினை நோக்கி கேள்வி கேட்கும்போது அது ஆளுங்கட்சியின் செல்வாக்கு சரிந்து வருவதை சுட்டிக்காட்டுவதாக அமைகிறது. கரூரை தனது கோட்டையாக கருதிய ஒருவரை வேறொரு தொகுதிக்கு மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏன் ஏற்பட்டது என்கிற கேள்வியின் மூலம் அங்கு நிலவும் அதிருப்தியை அவர் அம்பலப்படுத்துகிறார். இறுதியாக விஜயின் இந்த உரை வெறும் தேர்தல் பிரச்சாரமாக மட்டுமில்லாமல் மாற்றத்தை விரும்பும் இளைஞர்களின் குரலாகவும் ஒலிக்கிறது. வாய் கூசாமல் பொய் சொல்கிறார்கள் என்று அதிகாரத்தில் இருப்பவர்களை நேரடியாக விமர்சிக்கும் துணிச்சல் தமிழக அரசியலில் ஒரு புதிய கலாச்சாரத்தை முன்னெடுக்கிறது. தனது ஒவ்வொரு நகர்வையும் மக்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற நம்பிக்கையோடு பழைய அரசியல் முறைகளை உடைக்கப் போவதாக அவர் சபதம் ஏற்கிறார். விஜயின் இந்த அதிரடி பேச்சு வரவிருக்கும் தேர்தல் முடிவுகளில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதற்கான வலுவான அறிகுறியாகவே பார்க்கப்படுகிறது.